அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோ நான் மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய நியூ ஃபிலிம் தான். அண்ட் அந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் சிங்கர் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு செகண்ட் சிங்கர், ஐ மீன் இதுக்கு முன்னாடி இந்த சிங்கர் நான் பார்க்கல. அண்ட் அது வந்து கௌதம் வாசுதேவன் அந்த ஆடினார் போல் அதை நான் பார்க்கல. பட் அதுக்கு பதிலாக இந்த ஒரு பாட்டை நான் வந்து எடுத்து பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த பாட்டை பாடியிருக்கிறது சித் ஸ்ரீராம் அண்ட் சஞ்சனா கால்மாஞ்சே. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணிக்கிறது லியோன் ஜேம்ஸ். ஸோ லியோன் ஜேம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் இன் கேட்டோம். ஸோ காலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவர் வந்து நிறைய பேருக்கு இவருடைய ஒரு மியூசிக்கை பற்றி அவ்வளோ ரீச் ஆகலைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இதுவாக அவர் ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பாட்டை எடுத்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். பிகாஸ் ஹீஸ் அண்டர்ரேட்டட், அதை தான் சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் இந்த பாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழித்துணை. ஸோ அஸ்வந்த் மாரிமுத்தோட ஒரு படம் தான். அண்ட் இந்த படத்துக்கு நடிச்சிருக்கிறது பிரதீப், அனுபமா பரமேஸ்வரன், கேஸ் ரைக் பண்ண பல நடிச்சிருக்காங்க லியோன் ஜேம்ஸோட மியூசிக்கில். ஸோ இதை தாண்டி வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேச விரும்பலை. இந்த பாட்டை ஃபஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக மற்ற விஷயத்தை பற்றி பேசிக்கலாம். அப்புறம் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொரு மென்ஷன் வந்து காய்ரு லோஹர் இந்த பாட்டில் இருக்கான், மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ மீன் இன்னொரு ஹீரோயினாக இருக்கான். மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே லியோன் ஜேம்ஸ் விலாஸ் நல்லா இருக்குல்ல. கண்டேன் கண்டேன் என்னுடைய அவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை, சஞ்சனா உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். ஓகே, என்னோட ஃபீல் குட் சாங் நமக்கு கிடைச்சிருக்கு வித்தின் திஸ் மந்த். ஆஹா, ரீசெண்டாக விக்னேஸ்வரன் நிறைய லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்காரு அவரோட பாடல்கள். கண்டேன் கண்டேன் என்னுடைய அவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. இந்த மாதிரி மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப இட் கிவ்ஸ் மீ லைக் ஃபீல், மாறம் அரைக்கிற மாதிரி ஃபீல் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே. என்னங்க சஞ்சனோட வாய்ஸ் ஐயோ இந்த பாட்டு இன்னும் இழுத்துக்கிட்டு போயிருக்கலாமே, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துருக்கலாமே. ஸோ பாட்டில் பார்த்து முடிச்சிடும். அண்ட் கிரேட் சூத்திங் மியூசிக் as usual. And
அதுதான் கவலை. இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்திருக்கலாமா, வெறும் 3 நிமிஷம் 51 செகண்ட். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாட்டோடைய ஹைலைட் விஷயம் நான் சொல்ல விரும்பினேன், முன்னாடியே பார்த்துட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். அண்டு அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, அண்டு அது வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ரீத்தி கவுலா ராகம்ன்ற ஒரு இதில் வந்து லியான் ஜேம்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு போல் இந்த ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயம் என்னன்னா, ரீத்தி கவுலா ராகம் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும் நமக்கு, வந்து ஒரு உள்ளே இருக்க ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்கும், காம்னஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ராகா தான் இது. அதை தான் இந்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க டு பி மென்ஷன் அண்ட் ஸ்பெஷல் நாட் இந்த ஒரு விஷயத்துக்காக. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் அந்த விஷயத்தை பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. கேட்கும்போதும் அந்த இன்டீரியர் மியூசிக்கெல்லாம் அப்படி எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கேட்கும்போது. சீரியஸாகவே அது எனக்கு கேட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு அது இருக்க மாட்டேன் தெரியல. அப்படி இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் மியூசிக் கற்றுக்கிறவங்களுக்கோ இல்லை கர்நாடிக் மியூசிக் எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக பிடிப்பட்டும். ஸோ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் இந்த பாட்டில் நான் விரும்பி ரொம்ப ரசித்த ஒரு போர்ஷன்னா சஞ்சனாவுடைய வாய்ஸ் தான். அதுவும் ஸ்ரீராமை விட ஒரு படி அவங்களுடைய வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஹார்ட் ஷேக் ஒன்று கொடுத்துருச்சிங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் கேட்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் தந்துச்சு. அண்ட் ஈவன் சித் ஈக்குவல் அதுக்கு பண்ணார் தான். பட் சொல்கிறேன், சஞ்சனா ஒரு படி மேலேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் லியான் ஜேம்ஸ் இதுதாங்க அண்டர்ரேட்டட். இந்த மாதிரி பாடலான்னு தரதுக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போயும் இருக்காங்க வித் பியோர் தமிழ் லிரிக்ஸ். அண்ட் விக்னேஷ் சிவன் கோசேஷாவுடைய லிரிக்ஸ், மை காட், ஈவன் கோசேஷா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிரிக்ஸிஸ்ட். அவருமே அண்டர்ரேட்டட் தான். அவருக்கும் அந்தளவுக்கான பாடல்களுக்கான வாய்ப்பு கம்மி. பட் லியான் ஜேம்ஸோட அவர் நிறையா இணைஞ்சு பண்ணியிருக்காரு பல பாடல்கள். ஸோ அந்த வரிசையில் இந்த ஒரு பாட்டும் இட்ஸ் another குட் ஒன். ஸோ ஓவரால் இந்த பாட்டு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே பாரிஸாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், ஈவன் சுவிட்சர்லாண்ட், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் எல்லாமே ஷூட்டிங் இருந்துச்சு. பிகாஸ் பிரதீப்போட வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு சம்பந்தமாக. இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும், வேர்ல்டு டூர் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை எதிர்பார்க்கல இந்த மாதிரி பாட்டுக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு வேறு மாதிரி ஒன்று வைப்பாக இருக்கும். பட் இந்த ஒரு மியூசிக் இட்ஸ் ஃபுல் ஆஃப் மெலடி அண்ட் ஒரு லவ் கலந்து ஒரு மெலடி இதில் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் நமக்கு எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இருந்தால் கீழே வந்து சொல்லிவிட்டுருங்க கமெண்ட்டில், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாட்டில் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். லிரிக்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஈவன் பிரதீப் அண்ட் காய்டு லோஹாரோடைய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாச்சு, லவ். ஸோ பார்க்க வித்தியாசமான ஒரு காம்போல இவங்க 2 பேரோட நடிப்பு எல்லாமே புதுசாக இருக்குது. இல்லைனா பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்டர்ஸ் அப்கமிங் ஆக்டர்ஸ் இருக்காங்களே. ஸோ இவங்களாம் வச்சு பண்ணும்போது இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ அதுதான் ஓவரால் பாடல் நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டையும் நான் பார்த்து முடிச்சுட்டேன், என் கருத்துக்களையும் சொல்லிட்டேன். ஸோ இத்தோட இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைனா இதை பற்றியாச்சும் இது பேசணுமா இருந்தால் அதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டுங்க, கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.